அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை. எல்லாருக்குமே அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது தங்க நகைகள் தான். அந்த நாளில் எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கியாச்சும் 1 கிராம் ஒரு குண்டு மணியாச்சும் தங்கம் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் தங்கம் அதிக அளவில் சேருங்கிற ஒரு அதீத ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை. இது எல்லாருக்கும் இருக்கின்ற இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் தங்கம் விற்கின்ற விலை நமக்கு ராக்கெட் வேகத்தில் தங்கத்துடைய விலையானது ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லாராலையும் இப்படி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படி தங்க நகை வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் தங்க நகைக்கு இணையான அந்த அக்ஷய திருதியை நாளுக்கு நம்ம அந்த முழு பலனும் கிடைப்பதற்காக நம்ம வீட்டில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சாலே போதுங்க. நமக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்குகின்ற யோகத்தை இந்த ஒரு பொருளே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் லக்ஷ்மி குபேராயே நமகங்கிற உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நிச்சயமாக அந்த தெய்வத்துடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு தான் குபேரர் மகாலட்சுமியுடைய அருளை பெற்று செல்வத்துக்கு அந்த பொறுப்பு ஏற்ற தினம். அது மட்டும் இல்லாமல் குசேலருக்கு செல்வத்தையும், பாண்டவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தையும் கண்ணன் அருளிய தினம்தான் இந்த அக்ஷய திருதியை தினம். அப்படி நிறைய சிறப்புகள் நமக்கு இருக்குங்க. அதே மாதிரி அறிவியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும், ஜோதிட ரீதியாகவும் இந்த ஒரு நாள் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. ஏன்னா அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு பெருகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்கள், எந்த ஒரு சுப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், தானங்கள், தர்மங்கள், நல்ல விஷயங்கள், சின்னதான ஒரு விஷயம், தீப வழிபாடு எது செஞ்சாலுமே உங்களுக்கு அதனுடைய பலன்களானது பெருகிக்கொண்டே போகுங்கிறதுனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்கிறத எல்லாருமே ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம தங்கத்துக்கு பதிலாக வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கினா குடும்பத்துக்கு சுபிக்ஷங்கள் வரும் அப்படின்னா, முதலாவதாக உள்ள ஒரு பொருள் அரிசி. ஏன்னா இந்த பச்சரிசி நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமியுடைய ஒரு யோகத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நாளில் நீங்கள் பார்லி அரிசி வாங்கிறதுங்கிறது நமக்கு சுக்கிரனுக்கு ஒரு உரிய ஒரு தானியம், சுக்கிரனுக்கு ஒரு உரிய அம்சம் தான் பார்லி. இந்த பார்லி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அன்றைக்கி அந்த நாள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு ஒரு மங்களங்கள், நமக்கு நல்லபடியான ஒரு சுபிக்ஷங்கள் இது எல்லாமே வரும். அதனால் அன்றைய நாளில் பச்சரிசி, பார்லி அரிசி இது மாதிரியான ஒரு பொருட்கள் வாங்குங்க. அப்படி பச்சரிசி வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கூட வீட்டுக்கான நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் பார்த்திங்களா அரிசி, புழுங்கல் அரிசி, அது மாதிரியான அரிசியை கொஞ்சமாச்சும் வாங்கி வீட்டில் வைக்கணும். அதே மாதிரி பருப்பு மாதிரியான தானியங்களும் வாங்கிறது கூடுதலான விசேஷம். அடுத்து மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோழி. நிறைய வீடுகளில் பூஜை அறைகளில் சோழி இல்லாத வீடே இருக்காது. ஆனால் சோழி அன்றைய நாளில் சாஸ்திரத்துக்கு ஒரு 5, 7 அப்படிங்கிற ஒரு ஒற்றைப்படை எண்ணில் உங்களுக்கு எவ்வளோ சோழி வாங்க முடியுமோ, அதிக விலை ஒன்றும் இருக்காது, ரொம்ப கம்மியான விலை தான் இருக்கும். உங்கள் பூஜா ஸ்டோர்ஸ், நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சோண்டு சோழி மட்டும் வாங்கி அந்த நம்ம சுவாமி ரூமில் அந்த சுவாமியோட பாதத்தில் வச்சுட்டு அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அடுத்த நாளைக்கு, அதாவது அக்ஷய திருதியைக்கு அடுத்த நாள் ஒரு சிகப்பு கலர் துணியில் அந்த சோழி 5, 7ங்கிற ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் வச்சு சின்னதான ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பீரோவில் பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய பொருளாதார நிலை, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், செல்வ வளங்கள், இது எல்லாமே உயர்ந்து கொண்டே செல்லுங்கிற ஒரு ஐதீகம். அதனால் நிச்சயமாக சோழி வாங்குவதற்கு அன்று மறக்காதீங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்பானை. நிறைய பேருக்கு இது ஆச்சரியம் மூட்டலாம். நம்ம நிறைய எப்பயுமே அரிசி இது மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் மண்பானையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷய திருதியைக்கு தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்க முடியாதவங்க மண்ணால் ஆன ஏதாவது ஒரு பானை, அந்த இல்லாட்டி ஒரு பாத்திரம், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு வந்தாலே போதும். அந்த வீட்டில் நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது பல மடங்காக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ நல்ல வெயில் காலம்,
அதனால் நிறைய பேர் வந்து சமையலுக்கு மண் பாத்திரம் வாங்கலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அப்படி உங்களுக்கு பாத்திரம் பானைகள் இது மாதிரி வாங்குறதா இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அது வாங்கலாம். அப்படி பெரிய அளவில் வாங்காட்டி கூட மண் அகல் விளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய பூஜைக்கு ஏதாவது மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். அப்போ மண் அகல் வாங்கினா கூட அன்றைய நாளில் விசேஷம். அதனால் உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ அன்றைய தினம் வாங்குங்க. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வலம்புரி சங்கு தான். இந்த சங்கு வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி, சிவபெருமானுக்கு உரிய மங்களப் பொருள், நம்முடைய பெருமாள், இப்படி எல்லா தெய்வங்களுக்குமே உரிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பொருள். அதை வந்து நீங்கள் அன்றைய தினம் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம், அந்த சங்கால அபிஷேகம் பண்ணுறது, அந்த சங்கால பூஜை பண்ணுறது, அது மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்லதொரு ஐஸ்வர்யங்கள் பெரிய கொண்டே இருக்குங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீயந்திரம். நிறைய பேர் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு போவோம் ஸ்ரீயந்திரம், ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் ஒன்று வாங்கணுன்ட்டு. அப்படிப்பட்டவங்க இந்த ஸ்ரீ அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த இந்த யந்திரத்தை இல்லாட்டி ஸ்ரீசக்கரத்தை பூஜை அறையில் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம பெரும் தெய்வீர்களை நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வந்து விரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த யந்திரத்துக்கு நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகங்கள் பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறது குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்கள் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் எங்களால் வாங்க முடியலம்மா, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட எல்லாராலையும் வாங்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பூஜை விசேஷங்களுக்கும் கல்லுப்பு தான் முதன்மையான பொருள். ஏன்னா மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிலிருந்து தோன்றிய அந்த அற்புதமான ஒரு பொருள் தான் நமக்கு இந்த கல்லுப்பு. அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா தங்கத்துக்கு இணையான பதில் தங்கம் உங்களுக்கு நமக்கு பல மடங்கு சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எது வாங்க முடியுதோ இல்லையோ ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவாச்சும் புதியதாக நம்முடைய காசில், அதாவது கடன் வாங்கி வாங்கக்கூடாது, நம்முடைய சொந்த உழைப்பில் இருக்கக்கூடிய சம்பளம் வாங்கின பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பணத்தை வச்சு ஒரு 1/2 கிலோ கல்லுப்பாச்சும் நீங்கள் அன்றைக்கி வாங்கி பூஜை அறையில் வைங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள், அதுவும் குறிப்பாக குண்டு மஞ்சளுங்க. இந்த குண்டு மஞ்சளுக்கு என்ன ஒரு சூக்ஷ்மம் கேட்டிங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளை மேலும் மேலும் குடும்பத்தை வந்து முன்னேற வைக்கக்கூடிய சக்தி இந்த குண்டு மஞ்சளுக்கு இருக்குது. அதனால தான் எப்பயுமே பூஜையில் குண்டு மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு குண்டு மஞ்சள் நீங்கள் ஐதீகத்துக்காச்சும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜையில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். இப்படி எளிமையான இந்த பொருட்கள் நம்ம வீட்டு பூஜையில் நீங்கள் வாங்கி இன்றைக்கி ஒரு தடவை பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த அக்ஷய திருதியைக்குள்ளே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த யோகம் அதை விட பல மடங்கு வந்து நமக்கு நல்ல ஒரு செல்வநிலை உயர்ந்து நம்முடைய குடும்பம் நல்ல சுபிக்ஷம் அடைந்து நிறைய தங்கம் வாங்கிறதுக்கான அந்த ஒரு யோகங்களை மகாலட்சுமி தாயாரும் குபேரனுடைய அருளாலும் நிச்சயமாக நமக்கு இந்த சின்ன சின்ன பொருட்கள் மகாலட்சுமி பொருட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் இந்த வருடம் நீங்கள் அக்ஷய திருதியைக்கு இந்த எளிமையான பொருட்கள் கண்டிப்பாக வாங்கிறதுக்கு தவறவே தவறாதீங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பதிவில் கொடுத்துருக்கிறது எல்லாருமே பயனடையக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். கண்டிப்பாக மற்றவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் அடைஞ்சால் அந்த புண்ணியங்களும் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.